ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெயில் காலத்துக்கான சில யோசனைகள் நான் சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே குளிச்சிருங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சிருங்க. சோறு நம்ம எப்பவுமே அரிசி சோறு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். சோளம், கம்பு, ராகி இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அது பழக்கத்திலே இல்லை. அதெல்லாம் நம்ம எடுத்து சோறாக்கி நம்ம எப்பவுமே சமைக்கிற மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். அடுத்தது நீசு தண்ணி, அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அது மாடுகள் கூட ஊற்றுறது கிடையாது, கீழே தான் ஊற்றிட்டுருக்கோம். மாடுகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள், இந்த பழைய தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு. நம்ம தான் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை, நாகரிகம் கருதி. அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வரலாம். சோறு வடித்து, இல்லை பழைய சோறு கொஞ்சம் மிச்சம் இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் குடிக்கலாம். அந்த தண்ணி அவ்வளோ சத்து இருக்குது. இன்றைக்கி வெளிநாடுகளில் அது பெரிய அளவில் இருக்காங்க. நமக்கு அதோட அருமையும் தெரியாது. அதை குடிக்கிறது ஒரு இழிவாகவே நினைக்கிறோம். நிச்சயமாக பழைய தண்ணிலாம் நிறையா வச்சு குடிங்க. அப்புறம் குளிர்ச்சியாக வேணும்னு சொல்லிட்டு கடைகளில் போய் அந்த குளிர்பெட்டியில் வச்சுருக்கிறத, கூல்ட்ரிங்க்ஸு, பாட்டில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் தவிர்த்துடுங்க தயவுசெய்து. உங்களுக்கு எதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா எலுமிச்சை, நெல்லிக்காய் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வீட்டில் போட்டு குடிங்க. ரெண்டாவது, நீர் சத்து, நார் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சேர்த்துக்குங்க, கீரை சேர்த்துக்குங்க. அப்புறம் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து குளிங்க. நம்மளுடைய ஊரெல்லாம் திருவிழா அப்போல்லாம் மஞ்சள் போடுவாங்க இல்லைங்களா? அது நமக்கு தெரியும், நம்ம அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அது ஏன்னா அந்த வெயில் காலங்களில் இந்த சரும நோய்கள்லாம் நிறையா வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான். அதனால் வீட்டில் குளிக்கும் போது ஒரு பக்கெட் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து குழந்தைகள, பெரியவங்க எல்லாருமே அந்த மாதிரி குளிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடுமையான வெயில் இருக்கும்போது மதிய நேரத்தில் வெளியில் போகிறது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க. வெயில் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், கடந்து போய் தான் ஆகணும். எச்சரிக்கையாக இருங்க. எதாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வச்சு சுண்டை வச்சு சாப்பிடாம முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ சமைச்சு சாப்பிடுங்க. பழைய சோறு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. சாப்பிட்டவங்களாம் தான் 100 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். மறுபடியும் அதெல்லாம் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நன்றி, பாய் பாய்.